ஹலோ விவர்ஸ், வெல்கம்ஸ் டு அபிரன் டிசைன் ஸ்டுடியோ. நான் இன்றைக்கி வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி லாங் செயின் போடலாங்கிற வீடியோ தாங்க கொண்டு வரேன். நான் அதுக்காக 2 சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சப்போஸ் ஒரே ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பாபினில் கூட இந்த மாதிரி சுற்றி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. எப்பவும் போல் நம்ம நாட் போட்டு கீழேருந்து ஃபஸ்ட் லூப் மேலே எடுக்கிறாங்க. மேலே எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜரியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நாட் போட்டு நம்ம கொண்டு வந்தோமோ அதே போல் தாங்க ஸ்டார்டிங் நாட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு நம்ம எந்த டிசைனுக்கு நேராக போகணுமோ அந்த டிசைனில் போகாமல் பின்னாடி எடுத்து வந்து ஒரு குட்டி செயின் போட்டோம்னா அங்கே ஒரு லூப் ஃபார்ம் ஆகுங்க. அவ்வளோதான், அதுதான் ஸ்டார்டிங் நாட் அப்படிங்கிறோம். த்ரெட்லேயும் அதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துட்டு நம்ம வந்து ஜரியில் எப்படி லாங் செயின் போட்டோமோ அதே போலவே த்ரெட்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு லாங் செயின் போடுறாங்க. நான் விடும்போது துளிப் அப்படிங்கிறது வந்து என் ஃபிங்கர் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குங்க. நான் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேட் பண்ணி நான் எடுக்கிறேன். விடும்போது ஒரு ரொட்டேட் பண்ணி உள்ளே விடுறாங்க, எடுக்கும்போது ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன். எதனால் அப்படின்னா நம்ம கிளாத்தில் இருக்க த்ரெட்டு வந்து நம்ம நீடில் அந்த கொக்கி மாதிரி இருக்க பகுதியில் மாட்டக்கூடாதுங்க. அதுக்காக தான் நான் விடும்போது அந்த த்ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் நான் ரொட்டேட் பண்ணி விடுறேங்க. எடுக்கும்போது ஒரு ரொட்டேட் பண்ணி நான் மேலே எடுக்கிறேன். அப்படி எடுக்கும் போது தான் நம்ம த்ரெட்டு வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் நமக்கு நீட்டாக கிடைக்குங்க. நம்ம ஒரே வாக்கில் உள்ளே விட்டு நம்ம எடுக்கும் பொழுது நம்மளோட த்ரெட்டு கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். அதுக்காக தாங்க நான் எடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் எல்லாருமே இது போலவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ளவுஸுக்கு உங்களாலையும் ஆரி போட முடியுங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.